பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஆமீன். ஆண்டவர் நம்முடைய சந்ததியின் மேல அக்கறையுள்ளவர். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், இதுதான் சந்ததி. எனக்கு இன்னும் திருமணமே ஆகலை, நீங்கள் சந்ததின்னு சொல்கிறீங்களேன்னு சொல்கிறீங்களா? வரப்போகுதில்ல, திருமணம் கட்டாயம் நடக்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு சந்ததி வரப்போகுது. அதை குறித்தும் தேவன் அக்கறையுள்ளவர். அதனால் வரப்போகிற உங்கள் பிள்ளைகளுடைய சந்ததி வாக்கு கொடுக்கிறார். உன் சந்ததியின் மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். 2 ஆசீர்வாதம் இங்கே சொல்கிறாரு. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், 2வது உலக ஆசீர்வாதம். சகல விதமான ஆசீர்வாதத்தையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் அவர். ஆமீன். அதனால உங்க சந்ததியின் மேல தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுவார். எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, ஆவியினால நிரப்பப்படுவாங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. இதை நீங்க விசுவாசித்து என் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட போறாங்க, என் பிள்ளைகள் எல்லாரும் அபிஷேகிக்கப்பட போறாங்க, உங்களுடைய வாக்கு தத்துவத்தின்படி என் சந்ததியின் மேல உங்க ஆவியை ஊற்றுங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. 2வது ஆசீர்வாதம், என் பிள்ளைகள் படிப்புல ஆசீர்வதிக்கப்படணும். என் பேர பிள்ளைகள், இனி வரப்போகிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. உயர்ந்த ஸ்தானத்துல அவங்க வைக்கப்படணும், நல்ல சரீர சுகத்தோட அவங்க இருக்கணும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும்னு ஜெபிங்க. இந்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் சந்ததியின் மீது எவ்வளவு அக்கறையுள்ள தேவனப்பா நீங்க. என் பிள்ளைகள், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். நீ என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை அறிக்கை செய்து ஜெபிக்கின்ற குடும்பங்கள் மீது சந்ததி சந்ததியாய் ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.